அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே, இந்த வார ராசி பலன். மேஷ ராசியினருக்கு 4ஆம் இடத்தில் குரு உச்சமாகியிருக்கிறார். 5இல் கேது, 6இல் சந்திரன், சுக்கிரன், 7ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், லாபஸ்தானத்தில் ராகு, விரய ராசியில் சனி வக்கிரம் அலைந்து இருக்கிறார். ஆக அக்டோபர் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் 5 வரை குரு பகவான் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வார். செவ்வாய் சூரியன் சேர்க்கை பெற்று 7இல் சஞ்சரிப்பதால் ஏதிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருத்தல் வேண்டும். இரண்டுமே அக்னி கிரகங்கள், சூரியனும் செவ்வாயும். உடலில் சூடு ஏறும், அதிக கோபம் வரும். ஆக உணர்ச்சி வசப்படுதல் கூடாது. கணவன் மனைவியிடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். ஆகவே பேசும்போது வார்த்தைகளில் நிதானமாக பேசுதல் வேண்டும். ராகு லாபஸ்தானத்தில் இருப்பதால் சனியும் வக்ரகதியில் சஞ்சரிப்பதாலும் எதிர்பாராத நேரத்தில் உதவிகள் கிடைத்து மனம் மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து தாங்கள் செல்லுதல் வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், முக்கிய முடிவுகள் எடுக்கும் விஷயத்திலும் சற்று நிதானமாக செயல்படுங்கள். உங்கள் வேலையில் மட்டும் கவனமாக இருங்கள். மாணவ மாணவியர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களில் கவனத்தை செலுத்துதல் கூடாது. செவ்வாய் புதனும் இணைந்து 7இல் இருப்பதால் ராசிநாதனே 8ஆம் பார்வையாக தனஸ்தானத்தையும் பார்வையிடுவதால் ஓரளவு பண வருமானம் வரலாம், செலவுகளும் வரும். கடன் சுமை குறையும். தொழிலில் சில சுணக்கங்கள் வரலாம், போட்டியாளர்கள் அதிகரிக்கலாம். பொறுமையாக இருந்துதான் சாதிக்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை குறைத்தல் வேண்டும். 5இல் கேது இருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை. பிள்ளைகளின் உடல் நலனில் கவனமாக இருத்தல் வேண்டும். எப்படியோ குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம் பரவாயில்லை. அவருடைய பார்வை பலன் தங்களுடைய அஸ்தமஸ்தானமாகிய ஆயுள் ஸ்தானமாகிய விருச்சிக ராசியை பார்க்கிறார். ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்தை பார்க்கிறார். விரய ராசியில் உள்ள சனியையும் குரு பார்க்கிறார். இது ஒரு வகையில் நன்மை. கோயிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள், நன்மை பெறுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.